சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணப்போகும் வரலாறு ஒரு நடிகரின் வீழ்ச்சியை அவரது வெற்றியின் உச்சமாக மாற்றிய ஒரு பாடலை பற்றித்தான். ஆம், பில்லா திரைப்படம் அமிதாப் பச்சனின் டான் படத்தின் ரீமேக் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதன் பாடல்கள் தமிழில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றன. குறிப்பாக மை நேம் இஸ் பில்லா பாடல். இந்த பாடலை எழுத கண்ணதாசன் வந்தபோது ரஜினியை பற்றி சமூகம் கொண்டிருந்த பார்வையை அவர் நன்றாக தெரிந்திருந்தார். ஆம், ரஜினியை ஒரு ஆக்ரோஷமான மனிதராக மட்டும் பார்க்காமல் அவரை ஒரு வெற்றி நாயகனாக உலகிற்கு அறிமுகப்படுத்த கண்ணதாசன் விரும்பினார். உலகம் எனக்கு ஒரு மேடை, எல்லோரும் ஆடும் நாடகம் என்று தத்துவத்தையும் வாழும் வரைக்கும் ராஜாதான் என்று ரஜினியின் ஆளுமையையும் அந்த பாடலில் அவர் மிக நேர்த்தியாக பொருத்தினார். இந்த பாடல் வெளியான பிறகு ரஜினிகாந்த் ஒரு முழுமையான கமர்ஷியல் ஹீரோவாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டார். இது வெறும் பாடல் அல்ல, இது ரஜினிகாந்திற்காக கண்ணதாசன் எழுதிய ஒரு அறிக்கை. ஆம், இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்ன? ஒரு கலைஞன் எப்போதுமே தனது காலத்தின் சூழ்நிலையை புரிந்து செயல்பட வேண்டும். ரஜினிகாந்த் அவர்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் இந்த பாடல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைந்தது. எந்த பக்கம் போனால் என்ன என்று தொடங்கும் வரிகள் எது நடந்தாலும் நான் வீழமாட்டேன் என்ற தன்னம்பிக்கையை ரஜினிக்கு கண்ணதாசன் ஊட்டினார். ரஜினியின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த வழிகளை கவிஞர் புரிந்து கொண்டார். ஒரு கவிஞனின் வரிகள் எப்படி ஒரு மனிதனின் ஆத்மாவை தட்டி எழுப்பும் என்பதற்கு இந்த பில்லா பாடல் ஒரு உதாரணம். இந்த பாடலுக்கு பிறகுதான் ரஜினி தனது பழைய வேகத்தை விட பல மடங்கு வேகத்துடன் திரையில் செயல்படத் தொடங்கினார். பில்லா வெற்றியே அவரை சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துக்கு நோக்கி தள்ளியது. இன்று வரை பில்லா என்றாலே நம் நினைவுக்கு வருவது ரஜினியின் ஸ்டைலும் கண்ணதாசனின் அந்த தெறிக்கும் வரிகளும் தான். ஒரு கவிஞன் தன் பாடலால் ஒரு நடிகரின் தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சாட்சி. ரஜினியின் மீண்டெழுதல் வரலாற்றில் கண்ணதாசனுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. அதே போலத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தார். தனிப்பட்ட வாழ்க்கையை சிக்கல்கள், கடுமையான விமர்சனங்கள் என அவர் சோர்ந்து கிடந்த காலம் அது. பலர் அவர் முடிந்துவிட்டார் என்று எழுதினார்கள். ஆனால் 1980களில் வெளியான பில்லா திரைப்படம் அனைத்தையும் தலைகீழாக மாற்றியது. அதிலும் குறிப்பாக கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல்தான் ரஜினியின் பிம்பத்தை அப்படியே மாற்றியது. ஆம், இதுதான் அந்த பாடலின் பின்னாலுள்ள மையக்கருத்து. மேலும் ரஜினிகாந்த் கண்ணதாசன் இணைந்து இயற்றிய படங்கள் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த படங்களை மறக்காமல் நம் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.